ராகி களி குக்கர்ல செய்யறத பார்த்துட்டு, உங்க குக்கர பத்தி சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. என்னோட சமையலுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா, நான் 4 குக்கர் வச்சிருக்கேன். இது வந்து 5 லிட்டர் குக்கர் பட்டர்ஃப்ளையோடது. இந்த குக்கர் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். அப்ப நான் வாங்கும்போதே இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற குக்கரா தான் பார்த்து நான் வாங்குனேன். கீழ ரொம்ப திக்கான பாட்டம் இருக்கிறதுனால, நம்ம புலாவ் எதனா செய்யும்போது கூட இது வந்து அடி பிடிக்கிறதில்ல. களி செய்யறதுக்கும் திக்கான பாட்டம் இருக்கிறதுனால, இதுல களி செய்யும்போது ஒட்டாம வருது. குக்கர்ல ஹேண்டில் இருக்கிறதுனால புடிச்சுக்கிட்டு நம்ம களி கிண்டுறதுக்கும் வசதியா இருக்கு. நெறைய களி செய்யறதா இருந்தா பாத்திரத்துல செய்யலாம். கொஞ்சமா களி செய்யறப்போ இந்த குக்கர் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. களி செஞ்ச பிறகு வாஷ் பண்றதுக்கும் லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி கவுத்தி வச்சா போதும். ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். அடுத்ததா இன்னொரு குக்கர் இருக்கு. இந்த குக்கர் வந்து 5 1/2 லிட்டர் இது. இதுவுமே நான் பட்டர்ஃப்ளை தான் வாங்கியிருந்தேன். இந்த குக்கரோட மாடல் வந்து கர்வ் டிசைன் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷேப் நல்லா இருந்தது. அதனால இது நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே பாட்டம்ல திக்கான பேஸ் இருக்கு. இண்டக்ஷன்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன குக்கர் அலுமினியம் குக்கர் தான் பிரிஸ்டேஜோடது. 3 லிட்டர் குக்கர். பருப்பு வேக வைக்கிறதுக்கும், ஒருத்தருக்கு சாப்பாடு வைக்கணும்னாவும் இதுல வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இத தவிர சின்னதா 3 லிட்டர் குக்கரும் வச்சிருக்கேன். இதுவுமே கர்வ் மாடல் தான். இது வந்து 3 லிட்டர். இத தவிர அலுமினியம் குக்கரும் 2 இருக்கு. இப்பல்லாம் யாரும் அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது. உடம்புக்கு நல்லதில்ல அப்படிங்கிறதுனால, இப்ப நான் வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க் யூ.